கையோட இந்த விஷயத்தையும் சொல்றேன். ஆரத்தி எடுக்கிறாங்கல்ல, ஆமா, உண்மையிலுமே கல்யாணம் ஆயிட்டு புது மாப்பிள்ளை புது பொண்ணு வீட்டுக்குள்ள வரும்போது ரெண்டு பேரையும் மணமக்களை வரவேற்கிறதுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்கல்ல, எதையும் கலந்தா ஆரத்தி எடுக்கிறாங்க. நடுவர் அவர்களே, மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்தா என்ன நிறம் வரும்? சேப் கலர். உண்மையிலுமே மஞ்சளுக்கு என்ன நிறம்? பச்சை கலர். சுண்ணாம்புக்கு என்ன நிறம்? வெள்ளை கலர். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு கலந்த உடனே சிகப்பு கலரா மாறுது பாத்தீங்களா? இதிலே கூட நம் முன்னோர்கள் ஒரு தத்துவத்தை வைத்தார்கள் அந்த காலத்துல. என்ன தெரியுங்களா? மணமகன் வெள்ளையா சுண்ணாம்பா இருக்கலாம், மணமகள் மங்களகரமா மஞ்சளை போல இருக்கலாம். ரெண்டு பேரும் இணைந்து புதிதாக இந்த இல்லத்தில் சிவப்பாக ஒரு வண்ணத்தை கொடுக்கிறீர்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் மஞ்சள் நிறத்தை இழந்து இங்க வரேன், நீயும் வெள்ளை நிறத்தை இழந்து இங்க வர்ற, உனக்காக நானும் எனக்காக நீயும் அவரவர்கள் இழந்தால்தான் குடும்பம் நல்லா இருக்கும்ங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் ஆரத்திங்கிற ஒரு விஷயத்தையே தமிழன் உருவாக்குனா அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட தத்துவங்கள் தமிழ்நாட்டு மண்ணை தவிர வேற எந்த மண்ணிலும் இல்லைங்கிறது தான் பெருமை. இந்த காலத்துல என்ன பண்றோம்னு தெரியறது இல்லையா? முதல் ஏன் தெரியுமா துணை கட்டி சுத்தினான்? அதுல எதுக்கு? ரெண்டு பேர்த்தினுடைய விரல் படுவதை யாரும் பார்த்து விடக் கூடாதுங்கிறதுக்காக. என்ன ஒரு கண்ணியம்! கைதட்டல் கொடுங்க. மணமகனுடைய சுண்டு விரலும் மணமகளுடைய சுண்டு விரலும் இணைகின்ற காட்சியை பொதுவெளியில் யாரும் பார்த்துவிடக் கூடாது என்கிற கண்ணியம் காத்த மக்கள் நம் மக்கள் அப்படின்னா அது எவ்வளவு பெருமை. அப்பா இப்ப அப்படியா? முந்தினா பொழுதாரிய ரிசப்ஷன் வச்சுட்டு பொட்டப்புல வரையில அன்னைக்கெல்லாம் எப்படி கும்பிட்டு வருவா? மணமகளே மருமவளே வா உன்னை வலது காலை எடுத்து வச்சு வந்த பிள்ளையா இப்ப வரும்போதே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு வருது. கம்மட்டி வெட்டி எட்டி மச்சினி மனசெல்லாம் தந்த விட்டா, மச்சினி கிழிஞ்சதான் துண்ட கட்டி மச்சினி என்ன மச்சினி வரும்போதே புதுச்சுட்டு வந்தா அந்த குடும்பம் விளங்குமா? நடுவரவர்களே, இன்னைக்கு பொன்னிவள நாட்டுல வீரமலக்கலை அருக்காணி தங்கம் படுகளை பட்டிமன்றம் முடிச்சு பாடுறேன். கதை அப்புறம் சொல்றேன். என்னைக்குமே மனுஷன் சந்தோஷமா வாழ்ந்த காலம் அந்த காலம் தாங்க. இந்த காலத்துல வாழ்றோம், ஆனா சந்தோஷமா வாழ்றோமான்னு கேட்டா இல்லைங்க. ஊருக்காக வாழ்றோம், பங்கு பங்காளிட்டு கேவலமா போயிருமேனு வாழ்றோம், கட்டுன பொண்டாட்டி கட்டிட்டுமேனு வாழ்றோம், அவளுக்கு ரெண்டு புள்ளை பெத்துட்டுமேனு வாழ்றோம். ஆனா எங்க சந்தோஷம் பூரா கல்யாணத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தங்களை இன்னைக்கு கடங்காரனாக்கி, இந்த காலம் கடங்காரனாக்கி பையனை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சொத்து பத்து அடுத்தவங்களோட வாழணும்னு போட்டி போட காலம் இந்த காலமா இருக்கிற காரணத்தினால் என்றைக்குமே மனுஷ மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலமே என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நாளை கட்டாப்பு நம்ம திருக்கவன வளசுக்கு வரும்போது இளைஞர் மன்றத்துக்கு ஒரு அற்புதமான வேண்டுகோளை வைத்து செல்கிறேன். உங்கள் மாமே இன்னைக்கு சக்கரவாணி அமைச்சர் இந்த தொகுதியில 6 லட்சம் மரக்கன்று நட்டினார். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க ஊர் முச்சோடு பனை விதைகளை நட்டி வை. ஏரிகள்ல கம்மாக்கல்ல புறம்போக்கிடங்கள்ல முடிச்சா உங்க தோட்டத்து வரப்புகள்ல பனை விதைகளை நட்டி வச்சீங்கன்னா தான் அடுத்த தலைமுறைக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு மழை மாறி போச்சு, பருவம் தப்பி மழை பெய்யுது, மரத்தெல்லாம் வெட்டி போட்டோம். இன்னைக்கு இந்த 6 லட்சம் மரம் வந்து நாளைக்கு மழை வரும்போது அந்த மழை எப்படி சேமிக்கும்? இன்னைக்கு மண்ணுக்குள்ள அந்த பனை மரத்தினுடைய வேர்கள் தன்னோட ஆயுட்காலத்துல 60 லட்சம் லிட்டர் தண்ணீரை இந்த மண்ணுக்கடியை சேமித்து வைக்குது. அருமை உறவுகளே, இன்னைக்கு நாம பாட்டில தண்ணி வாங்கி குடிக்கிறோம், நாளைக்கு நம்ம குழந்தைங்க எதுல தண்ணி வாங்கி குடிக்கும்னு தெரியாது. ஆகையினால பிறந்த நாள் அன்னைக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்க வேண்டான்னு சொல்ல, அந்த பிறந்த நாள் நினைப்பாக உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பனை மரத்தை வெட்டி வைங்க. ஏன்னா உலகினுடைய கற்பக விருட்சம் அந்த பனை மரம். அதுல இருந்து வர்ற பொருள் எதுவுமே வேஸ்ட் ஆக போறதில்லை. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வருமானம் கொடுத்து இந்த மண்ணையை காப்பாற்றக்கூடிய அந்த மரத்தை தயவு செய்து செய்வீங்களா? உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கிறக்கண்ணு. பனை விதைய உடைச்சு மல்லாக்க போட்டீங்கன்னா அது பொம்பனை,
குப்பரை போட்டீங்கன்னா அது ஆம்பனை. இது ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கல, அனுபவத்துல கண்டுபிடித்த உண்மை. 10 விதைய மல்லாக்கு போட்டா ஒரு விதைய குப்பரை போடுங்க, ஏன்னா ஆம்பு பூத்தாட்ட பொம்மரம் காய் காய்க்கு. ஆகையினால அடுத்த கட்டாப்பு வரையில குறைஞ்சது இந்த நம்ம திருக்கவுண்ட வலசுல ஒரு 5000 பனை விதைகளாவது நீங்கள் நட்டிருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்கோ, வணக்கம். அணிக்காக ஏதோ சில வார்த்தைகளை பேசிவிட்டு விடைபெறாமல் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு நல்ல கருத்தை பேசி சென்றிருக்கக்கூடிய தம்பி மஞ்சுநாதனுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் உண்மையிலுமே. ஏன்னா பட்டிமன்றம் இன்னும் கொஞ்சம் வேகமாகவே, ஏன்னா தொடர்ந்து தம்பியினுடைய படுகளம் இருக்கு. தூங்கக்கூடிய குழந்தைகளை அப்படியே பத்திரமா அப்படி தூங்க வச்சுட்டு பெரியவங்கள்லாம் வந்துருங்க. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டா, தம்பி சொன்ன மாதிரி மண்ணை பாதுகாப்பதும் நம் மக்களை பாதுகாப்பதும் ஒண்ணுதான். என்ன காரணம் அப்படின்னா, இயற்கை வேளாண் விவசாயி நம்மாழ்வார்ட்ட கேட்டாங்க, இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயம்னு நீங்க எதை நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது நம்மாழ்வார் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? இந்த மண்ணுதான் உலகத்திலேயே பெரிய அதிசயம்னாரு. எப்படிங்க ஐயான்னு கேட்டபோது நம்மாழ்வார் சொன்னாரு, எதை போட்டாலும் மட்கச் செய்கிற இந்த மண் விதையை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்கிறது பாருங்கள். இதை விட ஆச்சரியம் இந்த உலகத்துல என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அந்த மண்ணை பாதுகாக்க பனை விதைகளை நடுங்கள் என்று சொல்லி சென்ற மஞ்சுநாதனை மண் சார்பாக இன்னொரு கைதட்டலை நம்ம திருக்கவுண்டன் வலசுல கொடுத்து, உடனடியாக இவர்கள் பேச்சுக்கு இடையீடாக இல்லாமல் தொடர்ந்து அன்பு தங்கை பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள், என்ன பெரிய அந்த காலம், இந்த காலம் போல வருமா அந்த காலம்னு இந்த காலத்திற்காக உங்கள் கைதட்டலோடு. இப்போ ஒரு தகவல் ஒண்ணு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேம்மா, இடையீட்டுக்கு பொறுத்துக்குங்க. அதாவது என்கிட்ட அவங்கள பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி விழாக்குழுவுல சொன்னாங்க, இந்த சாமி ஆடும்போது ஒருத்தருடைய மொபைல் தொலைஞ்சிருச்சு, மைக்ல சொல்லுங்க மொபைல் காணாம போயிடுச்சுன்னு. நான் அதை சொல்லலாம்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த தகவல் வருது, சொல்ல வேண்டாம் சார் மொபைல் கொடுத்துட்டாங்க கொண்டு வந்து அப்படின்னா. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத பெருமக்கள் வாழுகிற திருக்கவுண்டன் வலசை மீண்டும் தொட்டு வணங்குகிறோம். செக் இல்லமா கேஷா தான் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க, பணமா ரொக்கமா கொடுக்கறாங்களா? ஜிபே பண்ணிரதா அண்ணன் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஜிபே தான். கொஞ்சம் நல்லா வெயிட்டா வைங்க. ஆமா 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுங்க. நடுவர்